தாய்மை என்பது கர்த்தரிடத்திலிருந்து கிடைத்த ஒரு அற்புதமான பரிசு, மிகவும் சவாலானதும் கூட. இந்த மாடர்ன் டேஸ்ல தாயாக இருக்கிற நாம எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று வேதத்தின் அடிப்படையிலிருந்து பார்க்கலாம். ஏவாள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன போது அது அவங்களையும் அவங்க பிள்ளைகளையும் பாதித்தது என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏவாள் மூலமாய் 2 விதமான சந்ததிகள் வந்தாங்க. ஒன்று கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்யும் சந்ததியாக இருந்தாங்க. அதே நேரத்துல கர்த்தரை ஆராதிக்கும் பரிசுத்த சந்ததியையும் ஏவாள் மூலமாய் ஆண்டவரால உருவாக்க முடிந்தது. நாம எடுக்கிற முக்கியமான முடிவுகள் நம்முடைய பிள்ளைகளை பாதிக்கும். ஒரு தாயாக நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாம எப்படிப்பட்ட பிள்ளைகளை உருவாக்க போகிறோம்? கர்த்தருக்கென்று பரிசுத்த சந்ததியை உருவாக்குவோம். அடுத்ததாக சாராள், ஈசாக்கின் தாய். சாராள் ஆரம்பத்துல பல தவறுகளை செய்திருந்தாலும் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றினார். முடிவில் சாராள் விசுவாச வீராங்கனை பட்டியல்ல இடம் பிடித்தாங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில அநேக சவாலான காரியங்களை எதிர்கொண்டாலும் கர்த்தருடைய வாக்குத்தத்தத்திற்கு பொறுமையாக காத்திருங்க. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிச்சயம் நிறைவேறும். கர்த்தருக்கு கடினமானது எதுவுமே கிடையாது. அடுத்ததாக யோகபேத், மோசேயின் தாய். மோசேயின் தாய் தன் வாழ்வில எத்தனை தடைகள் வந்தாலும் தைரியமாய் மோசேயை பாதுகாத்தாங்க. நைல் நதியில மோசேயை கொண்டு போய் வைத்த போது கர்த்தரை நம்பி அந்த குழந்தையை தேவனிடத்துல ஒப்பு கொடுத்தாங்க. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனம் பண்ணினார். அதே போல உங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை ஆண்டவர் கையில ஒப்பு கொடுங்க. நிச்சயமாய் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாகவே வைப்பார். அடுத்தது அன்னாள், சாமுவேலின் தாய். அநேக வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. அன்னாள் ஜெபித்தாங்க. கர்த்தர் சாமுவேலை கொடுத்தார். அந்த குழந்தைய தேவனுக்கே ஒப்பு கொடுத்தாங்க. அந்த பிள்ளை வளர்ந்து இஸ்ரவேல் தேசம் முழுவதற்கும் ஒரு சிறந்த தலைவனாய் கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தினார். உங்க பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபிக்கிற ஜெபங்கள் ஒரு நாளும் வீணாக போகாது என்பதற்கு அன்னாள் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. அடுத்ததாக மரியாள், இயேசுவின் தாய். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று தேவ சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தாங்க. உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு சிறப்பான திட்டம் ஆண்டவருக்கு உண்டு. உங்க குழந்தைகளுடைய வாழ்வில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவர் விருப்பத்திற்கு, அவர் சித்தத்திற்கு உங்க பிள்ளைகளை நீங்கள் அர்ப்பணிக்கும் போது அந்த பிள்ளைகளை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்துவார். தீமோத்தேயு என்னும் ஒரு நல்ல ஊழியன் உருவாகுவதற்கு அவன் தாயும் அவன் பாட்டியும் ஒரு நல்ல உதாரணமாக இருந்தாங்க. ஞானம் உள்ளவர்களாய் கர்த்தருடைய வழிகளை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்து வளர்த்தாங்க. நாம மோசமான சமூகத்துல வாழ்ந்தாலும் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும் என்பதற்கு அவங்க நல்ல எடுத்துக்காட்டாக இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கட்டும். ஹாப்பி மதர்ஸ் டே.